Welcome to Drum Biology. Today we are going to discuss the topic is PGTRP Botany. PGTRP Botany எக்ஸாமுக்காக டெய்லி சில கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு என்ன அப்படின்னாக்கா ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்புலேருந்து தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜெனட்டிக்ஸில் பேசிக்கலாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னாக்கா பார்த்துருப்பீங்க. அதில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஷின்ஸ் மட்டும் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த வகையில் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் த கேப் இன் யூகேரியாட்டிக் எம்ஆர்என்ஏ கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் யூகேரியாட்டிக் எம்ஆர்என்ஏவில் இந்த கேப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கேப்பில் பார்த்திங்கனாக்கா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேப் பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ என்ன இருக்குது அப்படின்னாக்கா மெத்திலேட்டட் குவானோசின் ரெசியூட் இருக்குது. ஆப்ஷன் பி மெத்திலேட்டட் தைமின் ரெசியூட் இருக்குது. சி பார்த்திங்கனாக்கா சைட்டோசின் ரெசியூட் இருக்கும், எல்லாமே மெத்திலேஷன். அடுத்தது நான் மெத்திலேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் மெத்திலேட்டட் அடினைன் ரெசியூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எது ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல கேப் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கேப் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா இந்த எம்ஆர்என்ஏவை என்ன பண்ணுதுனாக்கா ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னாக்கா இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ் நடக்கிறப்ப இந்த எம்ஆர்என்ஏ டீக்ரடேஷன் ஆகாமல் இருக்க, அதாவது அழியாமல் இருக்கிறதுக்கு எது தேவைப்படுது அப்படின்னாக்கா இந்த கேப் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்கணும். அப்போ இந்த கேப்பிங் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னாக்கா இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ், டிரான்ஸ்லேஷன் அப்படின்னாக்கா தெரியும் மொழிபெயர்ப்பு, மொழிபெயர்ப்பின் போது எம்ஆர்என்ஏ சிதைவடையாமல் காப்பாற்றுவது எது அப்படின்னாக்கா இந்த கேப்பிங் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ் தான். இது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக எம்ஆர்என்ஏ டிகிரேடபிள் ஆகாது. அட் த சேம் டைம் இந்த கேப்பிங்க்கு சில என்சைம் யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னாக்கா ஆர்என்ஏ பாஸ்பட்டேஸ், ஆர்என்ஏ பாஸ்பட்டேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைம். அடுத்து குவானைல் டிரான்ஸ்பரேஸ், குவானைல் டிரான்ஸ்பரேஸ். அடுத்தது மெத்தினில் டிரான்ஸ்பரேஸ், மெத்தினில் டிரான்ஸ்பரேஸ். இந்த என்சைம்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த கேப்பிங் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸில் யூஸ் பண்ணுறோம். இந்த கேப்பிங் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏவோட எந்த டேஸில், அதாவது எண்டில் நடக்கும் அப்படின்னாக்கா 5 எண்டில் நடக்கும். அதாவது 5 எண்டில் தான் கேப்பிங் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ் நடக்கும். 5 டேஸ் எண்டுன்னு சொல்கிறோம்ல, இந்த 5 பிரைம் எண்டில் தான் என்ன ஆகுது அப்படின்னாக்கா கேப்பிங் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ் நடக்குது. இந்த கேப்பிங்கோட அசோசியேட் ஆகிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா குவானின் நியூக்ளியோடைடு. இது தான் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா இந்த கேப்பிங் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிறது. அப்போ மெத்திலேட்டட் குவானின் ரெசியூட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அப்போ 5 டேஸ் எண்டில் இந்த குவானைல் நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது கனெக்ட் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் இந்த 3 டேஸ் எண்டில் 3 பிரைம் எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்திங்கனாக்கா அடிஷன் ஆஃப் அடினைன், அடினைன் பார்த்திங்கனாக்கா அங்கே ஆட் ஆகிருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடமே பார்த்திங்கனாக்கா அந்த கேப் இன் யூகேரியாட்டிக் எம்ஆர்என்ஏ கன்சிஸ்ட்ஸ் ஆஃப், இந்த கேப் அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷன் அப்போ எம்ஆர்என்ஏ என்ன ஆகக்கூடாது, டீக்ரேடபிள் ஆகக்கூடாது, சிதைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அங்கே இன்வால்வ் ஆகிறது. மெத்திலேட்டட் குவானைன் ரெசியூடஸ் அப்படிங்கிறது தான் இன்வால்வ் ஆகும். இப்போ தைமின் கிடையாது, சைட்டோசின் கிடையாது, நான் மெத்திலேட்டட் அடினைனும் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஏ தான் ஆன்சர். அடுத்தது 22 ரிபோசோமல் ஆர்என்ஏ அப்படிங்கிறது என்னென்னு கேட்குறாங்க. ரிபோசோம்ஸில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏ தான் ரிபோசோமல் ஆர்என்ஏ. மற்ற ஆர்என்ஏவை கம்பேர் பண்ணுறப்ப அது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னாக்கா அப் டு 80% வரையும் இருக்கும். இப்போ ஆர்என்ஏனாவே சிங்கிள் ஸ்டாண்டு தான். இந்த ஆர்என்ஏவில் மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் ஆர்என்ஏ எது அப்படின்னாக்கா இந்த ரிபோசோமல் ஆர்என்ஏ தான் ரொம்ப ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் ஆர்என்ஏ. சம்டைம்ஸ் ஃபோல்டாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கனாக்கா இந்த ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டு தான். சர்க்குலராக இருக்குமானாக்கா கிடையாது. அது எப்படி இருக்குனாக்கா ட்விஸ்டடாக இருக்கும். அப்போ சிங்கிள் ஸ்டாண்டு ஓவர் இல்லை, அதே சமயத்தில் ட்விஸ்டட் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா எப்படி இருக்கும், கொஞ்சம் வளைஞ்சு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சர்க்குலர் கிடையாது, ஏன்னா இது கொஞ்சம் ஃபோல்டாக இருக்கும். அடுத்து 23 பேஸ் ஸ்டாக்கிங் ஆஃப் டிஎன்ஏ கேன் பி டிடெக்டடு பை. பேஸ் ஸ்டாக்கிங், பேஸ் அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரியும் அந்த நைட்ரோஜனஸ் பேஸில் பார்த்திங்கனாக்கா அடினைன், குவானின், சைட்டோசின், தைமின் இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா இருக்கும். இந்த பேஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஸ்டெபிலிட்டி ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் டிஎன்ஏ எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த நைட்ரோஜனஸ் பேஸு, அந்த நைட்ரோஜனஸ் பேஸை லிங்க் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். நைட்ரோஜனஸ் பேஸை லிங்க் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும் between and surrounding the H2O மாலிகுல், அதாவது வாட்டர் மாலிகுலுக்கு இன்பிட்வீனில் சரௌண்டிங்கில் பார்த்திங்கனாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பேஸ் ஸ்டாக்கிங் ஆஃப் டிஎன்ஏ கேன் பி டிடெக்டட் பை, எப்படி நம்ம டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஹைப்பர் குரோமிசிட்டி அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ்னால். ஹைப்பர் குரோமிசிட்டினா ஹைப்பர்னு இன்க்ரீஸ் ஆகுது, குரோமிசிட்டி அப்படின்னாக்கா அந்த கெமிக்கல் நேச்சர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பேஸ் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா தெரிஞ்சுக்கலாம். அப்போ பேஸ் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, அந்த டிஎன்ஏவோட ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எலக்ட்ரோபோரோசிஸ்னாக்கா அது கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் எலக்ட்ரோபோரோசிஸ், அது கிடையாது. எலக்ட்ரோ டயாலிசிஸும் கிடையாது. டயாலிசிஸுங்கிறது பியூரிஃபிகேஷன், அதுவும் கிடையாது. ஹைப்போக்ரோமிஸ்டி அப்படிங்கிறது சொல்கிறாங்க, அதுவும் கிடையாது. ஹைப்போக்ரோமிஸ்டினாக்கா குறையுது, கெமிக்கல் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அது கிடையாது. ஏன்னா இந்த ஹைட்ரஜன் பாண்ட் சரௌண்டிங் பார்த்திங்கனாக்கா நிறையா வாட்டர் மாலிகுல் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொன்னாக்கா ஹைப்பர் குரோமிசிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து 24. The enzyme required for the replication of DNA. டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு எந்த என்சைம் தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இரட்டிப்பாதலுக்கு எந்த நொதி தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஜாயினிங் வரக்கூடிய அந்த நியூக்ளியோடைடை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ரைமரோட வந்து சேர்க்கணும். ஜாயினிங் டிஎன்ஏவை என்ன பண்ணணுனாக்கா ப்ரைமரோட சேர்க்கணும். அட் த சேம் டைம் டிஎன்ஏங்கிறதோட நியூக்ளியோடைடு, புதுசாக வரக்கூடிய நியூக்ளியோடைடை எதோட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைமரோட சேர்க்கணும். இப்போ இந்த ரெப்ளிகான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அதை ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டு நிறைய புரோட்டீன் தேவைப்படுது அண்டு என்சைமும் தேவைப்படுது. அப்போ அந்த ரெப்ளிகான் போர்ஷனுக்கு நிறையா புரோட்டீன் புரதம் தேவைப்படுகிறது, என்சைம் நொதிகள் தேவைப்படுகிறது. அப்போ இது என்ன பண்ணுதுனாக்கா எல்லாத்தையும் சேர்த்து அசம்பிள் பண்ணி ஒரு லார்ஜ் காம்ப்ளெக்ஸாக மாற்றுது. அதுக்கு பேர் ரெப்ளிசோம் அப்படின்னு சொல்கிறோம். ரெப்ளிசோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் என்சைம் மட்டும் கிடையாது, நிறையா தேவைப்படுது, புரோட்டீன் தேவைப்படுது, எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ரெப்ளிசோம்னு சொல்கிறோம். இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா அந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸுக்கு எந்த என்சைம் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த என்சைமோட நேம் தான் டிஎன்ஏ பாலிமரேஸ். இது இருந்துச்சுன்னா போதும், இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். மிக முக்கியமான ஒரு என்சைம் என்னென்னாக்கா டிஎன்ஏ பாலிமரேஸ் தான். டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் இல்லை, டிஆக்சி ரிபோ நியூக்ளியஸ் இல்லை, டாக் பாலிமரேஸ். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா 25th கொஸ்டின், டிஆர்என்ஏ பிக்கப் அமினோ ஆசிடான். இந்த டிஆர்என்ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே. இந்த க்ளோவர் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். மொத்தமாக வந்து பார்த்திங்கனாக்கா இதில் 4 ஆம் இருக்கும். 4 ஆம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா என்னென்ன ஆம் இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஒன்று இது வந்து அமினோ ஆசிட் அக்செப்டர் ஆம், அடுத்தது டி-சை-சி ஆம், அடுத்தது ஆன்டிகோடான் ஆம், அடுத்தது டி ஆம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் சில டிஆர்என்ஏ மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆம் இருக்கும், அதுக்கு பேர் தான் வேரியபிள் ஆம், மாறுபடும் கரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இதில் அமினோ ஆசிட்டை வந்து எந்த ஆமில் வந்து பார்த்திங்கனாக்கா அக்செப்ட் பண்ணுது. இது சிங்கிள் ஸ்டாண்டு தான். அஸ்யூம் த்ரோ த ஃபோல்டிங் கிளாவர் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். இது ஒரே ஒரு இலை தான், பல விதங்களில் மடிகிறதுனால இது குளோவர் இலை வடிவமைப்புடன் காணப்படுகிறது. ஒரு இலை தான், ஆனால் பல விதங்களில் மடிகிறதுனால இது எப்படி இருக்குது, இது குளோவர் இலை வடிவமைப்புடன் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு இலை தான், இப்படி தான் என்ன பண்ணியிருக்குனாக்கா இப்படி வளைஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு இலை தான் இருக்குது. இப்போ இதில் எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 73லேருந்து ஒரு 93 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். 73லேருந்து 93 ரிபோ நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி 76 ரைபோ நியூக்ளியோடைட். மெஜாரிட்டி என்ன இருக்கும் அப்படின்னாக்கா 76 ரைபோ நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். மொத்தமாக டிஆர்என்ஏ எத்தனை டைப் இருக்குது அப்படின்னாக்கா 20 டைப் ஆஃப் டிஆர்என்ஏ இருக்கும். மொத்தமாக எத்தனை டிஆர்என்ஏ இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 20 டைப் ஆஃப் டிஆர்என்ஏ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4 ஆம் இருக்குது, இது கிளாவர் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. எத்தனை லூப் இருக்குது அப்படின்னு பாருங்கள், 3 லூப் இருக்கும். இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப்பு. இது ஹேர்பின் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 ஹேர்பின் லூப் அப்படிங்கிறது. இதில் டிஆர்என்ஏ பிக்கப் அமினோ ஆசிட் எங்கே பிக்கப் பண்ணும் அப்படின்னாக்கா அது 3' சென்டரில் தான் பிக்கப் பண்ணும். அப்போ இந்த அமினோ ஆசிட்டை அந்த டிஆர்என்ஏ எந்த முனை வழியாக எடுத்துக்கிறது, 5' முனை வழியாக எடுத்துக்கிறதா, 3' முனை வழியாக எடுத்துக்கிறதுனாக்கா 3' முனை வழியாகத்தான் எடுத்துக்கிறோம். மிடில் போர்ஷன் கிடையாது, 5' எண்டு கிடையாது, நன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அதுவும் இல்லை.
அடுத்தது 26. The L-shaped 3D model for tRNA was proposed by. இந்த L-shaped tRNA அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க. லேட்டஸ்ட்டாக வந்தது தான் க்ளோவர் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். R.W. ஹோலி அப்படிங்கிறவர் தான் இந்த க்ளோவர் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத சொன்னார். இந்த L-shaped tRNA அப்படிங்கிறது யார் சொன்னது அப்படின்னாக்க ரிச் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்டு. அதாவது பார்த்திங்கனாக்கா 1973 பார்த்திங்கனாக்கா ரிச் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வராரு. அடுத்தது பால் ஜி ஜமெனிக் அப்படிங்கிறவர் வராரு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா மோலன் ஹாலாண்ட் அப்படிங்கக்கூடிய 3 பேர் தான் இந்த எல் ஷேப்பை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா எல் ஷேப்பை பற்றி சொன்னது யாருனாக்கா எஸ்ஹெச் ஹிம் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். இவர் எல் ஷேப்டு குரோமோசோம்ஸ் எதில் இருக்குதுன்னு சொல்கிறாருன்னா ஈஸ்ட் செல்ஸில் இது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஈஸ்ட் செல்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா எல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னது. ஆனால் ஆரம்பத்தில் சொன்னது அப்படின்னாக்கா ரிச் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்டு, ரிச் அப்படிங்கிறவர். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜாமெனிக், அடுத்தது மோலன் ஹாலாண்டு. இவங்க தான் என்ன பண்ணதுனாக்கா ஃபஸ்ட்டு சொன்னது. ஈஸ்ட்டில் வந்து சொன்னது யாருனாக்கா எஸ்ஹெச் ஹிம் அப்படிங்கிறவர் தான் சொன்னார். அடுத்தது 27. The enzyme required for the synthesis of DNA from RNAs. அதாவது பார்த்திங்கனாக்கா இந்த ஆர்என்ஏவிலேருந்து டிஎன்ஏ உருவாக்குறதுக்கு ஒரு என்சைம் நொதி தேவைப்படுகிறது. அந்த நொதியோட பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மெயின்லி வந்து பார்த்திங்கனாக்கா இது அசோசியேட் ஆகிருக்கிறது. அதாவது பார்த்திங்கனாக்கா இந்த என்சைம் ஃபுல்லாகவே எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ரெட்ரோவைரஸ் கேட்டகரியில் வரும். அதாவது ரெட்ரோவைரஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஹெச்ஐவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஹெச்ஐவியிலெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரெட்ரோவைரஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரெட்ரோவைரஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை எப்படி மாற்றும் அப்படின்னாக்கா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை மாற்றும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆர்என்ஏவிலேருந்து எதை உருவாக்குது அப்படின்னாக்கா டிஎன்ஏவை உருவாக்குது. அதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைம். அதாவது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கக்கூடிய நொதி தான் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்த ஆர்என்ஏவிலேருந்து டிஎன்ஏவை உருவாக்குறதுக்கு பயன்படுது. ஹெச்ஐவி பார்த்துருப்பீங்க, ஹியூமன் இம்யூனோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹெச்ஐவினாக்கா ஹியூமன் இம்யூனோ வைரஸு. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன இருக்கும், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இருக்கும். இது ரெட்ரோ வைரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வைரல் கேட்டகரியில் வருது. 28. Which of the following as an inhibitor of DNA replication? டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை எதாவது இன்ஹிபிட் பண்ணுது. இன்ஹிபிட்னா நம்மளுக்கு தெரியும் தடை செய்யக்கூடிய காரணிகள். அதாவது டிஎன்ஏ இரட்டிப்படைதலை தடை செய்யக்கூடிய காரணிகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சம்டைம்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் முதற்கொண்டு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அந்த என்சைம் என்ன பண்ணுதுனாக்கா டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணும். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இது முதற்கொண்டு என்ன பண்ணுதுனாக்கா அந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணும். அது மட்டும் கிடையாது, சிஸ்பிளாஸ்டின் இதுவும் கெமிக்கல் தான். சிஸ்பிளாஸ்டின் அல்லது குளோரம்பியூசில் சில ஆன்டிபயோட்டிக்கும் என்ன பண்ணுதுனாக்கா இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணுது. அப்படி பார்த்திங்கனாக்கா என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்கா புரோட்டியேஸ் இன்ஹிபிட்டார் அப்படிங்கிறது இருக்கும். கீட்டோகோனோசோல் அப்படிங்கிறது இருக்கும். கீட்டோகோனோசோல். அடுத்தது லியூமிசிடின். அடுத்தது ஜிடோவுடின். இது எல்லாமே ஆன்டிபயோட்டிக். இது மட்டும் கிடையாது, சம் ஆன்டிபயோட்டிக்கும் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இன்ஹிபிட் பண்ணுது. அதுக்கு பேர் தான் ஆக்டினோமைசின். குளோரோம்பெனிகால் இல்லை, நவோபயோசின் இல்லை, டெட்ராசைக்ளின் இல்லை. எது அப்படின்னாக்கா ஆக்டினோமைசின் தான் இன்ஹிபிட் பண்ணுது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ இரட்டிப்பாதலை தடை செய்யும் காரணி என்ன அப்படின்னாக்கா ஆக்டினோமைசின் தான். அடுத்து 29. இன் லேபரேட்டரிஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ் இஸ் யூஸ்டு. லேபரேட்டரியில் அதாவது ஆய்வகத்தில் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன காரணத்துக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது 2 ஸ்ப்ளீனோசைட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது ஸ்ப்ளீனோசைட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா அந்த ஸ்ப்ளீன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்ப்ளீனை வந்து கில் பண்ணக்கூடிய செல்ஸை வந்து கல்ச்சர் பண்ணுறதுக்காகவோ, அடுத்தது மயோலோமா செல்ஸை வந்து கல்ச்சர் பண்ணுறதுக்காகவோ, டு ஆம்பிளிஃபை த ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ. இதுதான் கரெக்டு. அதாவது டிஎன்ஏவை
சிறிய பகுதிகளாக பெருக்குவதற்கு எது பயன்படுது அப்படின்னாக்கா இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அப்போ ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ லேபரட்டரியில் என்ன பர்பஸுக்காக டிஎன்ஏ பாலிமரேஸ் யூஸ் பண்ணுறோம்னா டு ஆம்ப்ளிஃபை த ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏவை என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன பார்ட்டாக என்ன பண்ணுறோம்னாக்கா மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு, நிறைய பெருக்கி கொண்டு வர்றதுக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைமை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது டி என்ன கொடுத்துருக்காங்க, டு டெஸ்ட்ராய் த இம்ப்யூர் டிஎன்ஏ அண்டு ஆர்என்ஏ. இம்ப்யூர் டிஎன்ஏவை ஆர்என்ஏவை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, அதுவும் கிடையாது. அடுத்தது 30th question. Semi-conservative replication of DNA was experimentally proved by. ஃபஸ்ட்டு செமி கன்சர்வேட்டிவ் ப்ராசஸை யார் சொன்னது அப்படின்னாக்கா ஜேம்ஸ் வாட்சன் அண்டு ஃப்ரான்சிஸ் கிரிக், இவங்க தான் சொன்னது. ஜேம்ஸ் வாட்சன் அண்டு ஃப்ரான்சிஸ் கிரிக் அப்படிங்கிறவங்க தான் முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்னாக்கா நம்ம படிச்சிருப்போம் பாதி பழமை பேணுதல். இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் இந்த டிஎன்ஏ ரெண்டே பிரித்ததுக்கப்புறம் இது வந்து மதர் ஸ்டாண்டு, இதுக்கப்புறம் புதுசாக ஒரு டிஎன்ஏ வருது பார்த்திங்களா, அது டாட்டர் ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம். அப்போ இது பாதி பழசு பாதி புதுசு அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் செமி கன்சர்வேட்டிவ். இந்த செமி கன்சர்வேட்டிவ் ப்ராசஸை யார் சொன்னது அப்படின்னாக்கா வாட்சன் கிரிக். ஆனால் அதை எக்ஸ்பிரிமெண்ட்டாக ப்ரூவ் பண்ணது யார் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா இந்த மெசல்சன் அண்டு ஸ்டால், இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. மெசல்சன் அண்டு ஸ்டால் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா எக்ஸ்பிரிமெண்ட்டாக ப்ரூவ் பண்ணது. எதை யூஸ் பண்ணுறாங்கனாக்கா ஐசோடோப் அப்படிங்கிறது N15 அப்படிங்கக்கூடிய ஐசோடோப்பை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ கதிரியக்க தனிமம் N15 யூஸ் பண்ணி செமி கன்சர்வேட்டிவ் பாதி பழமை பேணுதல் சரியானது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தினது யாருதுனாக்கா மெசல்சன் மற்றும் ஸ்டால். அடுத்து 31. The fact that eukaryotic DNA replicate by semi-conservative method was first demonstrated by. eukaryotic DNAவில் முதல்ல வந்து பார்த்திங்கனாக்கா செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணது யார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது யார் அப்படின்னு கேட்குறாங்க. எடுத்தோடனே நம்ம பார்த்துருப்போம் ஈக்குவலியில் பண்ணது வந்து மெசல்சன் அண்டு ஸ்டால் அப்படின்னு பார்த்துட்டோம். அதாவது ப்ரொக்கேரியேட்டில் வந்து மெசல்சன் அண்டு ஸ்டால். யூக்கேரியேட்டில் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெர்பர்ட் டெய்லர், இவர் தான் பண்ணியிருப்பார். எந்த பிளான்ட் அப்படின்னாக்கா விசியா ஃபேபா அப்படிங்கக்கூடிய பிளான்ட்டில் இருந்து என்ன பண்ணியிருப்பார், இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணியிருப்பார். செமி கன்சர்வேட்டிவ் பாதி பழமை பேணுதல் சரியானது. ப்ரொக்கேரியேட்டில் பண்ணது யார், பாக்டீரியாவில் பண்ணது யார் அப்படின்னாக்கா மெசல்சன் அண்டு ஸ்டால். யூக்கேரியேட்டில் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹெர்பர்ட் டெய்லர் அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருப்பார். எங்கே பண்ணியிருப்பார் அப்படின்னாக்கா ரூட் டிப் ஆஃப் விசியா ஃபேபா அப்படிங்கக்கூடிய தாவரத்துலேருந்து பண்ணியிருப்பார். வாட்சன் கிடையாது, சையாங் கிடையாது, ஒகாசாகி அப்படிங்கிறவன் கிடையாது. அடுத்து 32. சூப்பர் காயிலிங் ஆஃப் டிஎன்ஏ இஸ் எக்ஸ்ப்ரோஸ்டு இன். சூப்பர் காயிலிங் ஆஃப் டிஎன்ஏ அது என்ன சூப்பர் காயிலிங் அப்படின்னாக்கா த நம்பர் ஆஃப் சூப்பர் ஹெலிக்கல் டர்ன் டு டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்னு. சூப்பர் ஹெலிக்கல் டென்சிட்டி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா S=W/T அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனாக்கா நார்மலாக இருக்கக்கூடிய பாக்டீரியல் டிஎன்ஏவோட அந்த சூப்பர் காயிலிங் டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா -0.05 அப்படிங்கிற லெவலில் இருக்கும். அப்போ இந்த சூப்பர் காயிலிங் அப்படிங்கிறது சூப்பர் ஹெலிக்கல் டென்சிட்டியோட இன்னொரு பேர் தான் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா சூப்பர் காயிலிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சூப்பர் ஹெலிக்கல் டென்சிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் S=W/T அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ காயிலிங் இருக்குது, அடுத்து அந்த டோனில் வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் காயிலிங், அதில் வந்து பார்த்திங்கனாக்கா எத்தனை டோன் இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்ம என்னென்னாக்கா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 33வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா லிங்கிங் நம்பர் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கனாக்கா த நம்பர் ஆஃப் லிங்கேஜ் குரூப் இன் எ குரோமோசோம். லிங்கிங் நம்பருங்கிறது அந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய லிங்கேஜ் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாக அப்படின்னாக்கா அது கிடையாது. அடுத்தது த நம்பர் ஆஃப் கிராஸ் ஓவர் யூனிட் இன் ஹோமோலோகஸ் குரோமோசோம் பேர். கிராசிங் ஓவர் எவ்வளோ நடக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் கிடையாது. அதுக்கும் லிங்கிங் நம்பருக்கும் சம்மந்தம் இல்லை. த நம்பர் ஆஃப் நான் கோடிங் ரீஜன் ஆஃப் டிஎன்ஏ கனெக்ட் த கோடிங் ரீஜன் ஆஃப் டிஎன்ஏ. நான் கோடிங் டிஎன்ஏவும் கோடிங் டிஎன்ஏவும் கனெக்ட் பண்ணக்கூடிய பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸான் இன்ட்ரான் ரெண்டு கனெக்ட் பண்ணக்கூடிய பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுவும் கிடையாது. அதுவும் லிங்கிங் நம்பருக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ லாஸ்ட்டு பார்க்குறோம். த நம்பர் ஆஃப் டைம் ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ
ஹெலிக்கலி ரவுண்டு த அதர் ஸ்டாண்ட். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க லிங்கிங் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு டிஎன்ஏ இப்படி இருக்குது, ஒரு டிஎன்ஏவோட ஒரு ஸ்டாண்டு இப்படி இருக்குது, இன்னொரு ஸ்டாண்டு இப்படி இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க இதை நம்ம லிங்கிங் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் டி அதுக்கு கரெக்டு. த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்கலி ரவுண்டு த அதர் ஸ்டாண்டு. ஒரு ஸ்டாண்டு இன்னொரு ஸ்டாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அரவுண்ட் பண்ணியிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க லிங்கிங் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கரெக்டு, எத்தனை தடவை லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது ட்விஸ்டிங் நம்பர் இஸ் ட்விஸ்டிங் நம்பர் அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா குரூசியலாக இருக்குது, நம்ம இதுவரை கேள்விப்படாததாக. ட்விஸ்டிங் நம்பர் அப்படின்னாக்கா என்னென்னு கேட்குறாங்க. ட்விஸ்டிங் அப்படிங்கிறது சர்க்குலர் டிஎன்ஏ இருக்குது. அதில் சர்க்குலர் டிஎன்ஏவில் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பெர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பேஸ் பெர் டன். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பெர் எவ்வளோ இருக்குது டிவைடட் பை ஒரு டோனில் பர்டிகுலர் டோனில் எத்தனை பேஸ் பெர் இருக்குது, அவ்வளோதான். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பெர் பை டிவைடிங் ஒரு டோனில் எத்தனை பேஸ் பெர் இருக்குது. இது நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ட்விஸ்டிங் நம்பர் அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ ட்விஸ்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெலிக்கல் டோன் இன் ஏ டிஎன்ஏ, இதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ ட்விஸ்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா சர்க்குலர் டிஎன்ஏவில் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பெர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பேஸ் பெர் டோன் அப்படிங்கக்கூடிய ஃபார்முலாவில் யூஸ் பண்ணோம்னா ட்விஸ்டிங் நம்பர் அப்படிங்கிறது கிடச்சிரும். அடுத்தது த டோட்டல் நம்பர் ஆஃப் டர்னிங் ஃபார் த ஹெலிக்கல் ஆக்சஸ் ஆஃப் டிஎன்ஏ கிடையாது, ஈக்குவல் டு த லிங்கிங் நம்பர் கிடையாது, இந்த நம்பர் ஆஃப் சூப்பர் ஹெலிக்கல் டோன் அப்படிங்கிறதும் கிடையாது. அடுத்து 35. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ ஆஃப் லிங்கிங் நம்பர் இஸ் ஏ சூப்பர் காயில்டு டிஎன்ஏ. லிங்கிங் நம்பரோட ரிலேட்டடாக உள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரூ அப்படின்னாக்கா சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பின்வரும் கூற்றுகளில் எது லிங்கிங் நம்பரை பற்றி கரெக்டாக இருக்கும் சூப்பர் காயில்டு டிஎன்ஏவில் உள்ளது கேட்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா எதாவது இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ லிங்கிங் நம்பர் இஸ் இன்வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஎன்ஏ. வேரியன்ட் கிடையாது, இன்வேரியண்ட்டாக இருக்கும், அது கரெக்டு. பிரேக்கிங் அண்ட் ரீஜாயினிங் ஆஃப் டிஎன்ஏ நெவர் சேஞ்ச் த லிங்கிங் நம்பர். அதாவது ஒரு டிஎன்ஏல என்ன ஆகுது அப்படின்னாக்கா புதுசாக ஆட் ஆகிறது, அதே சமயத்தில் ரிமூவ் ஆனிச்சுனாலும் லிங்கிங் நம்பர் மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு. ஏன்னா 10 இருந்துச்சுன்னா 10 தானே இருக்க போகுது நியூக்ளியோடைட்ஸ். அதனால் பிரேக்கிங் அண்டு ரீஜாயினிங்னால எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்க போகிறதில்ல, அதுவும் கரெக்டு. த சம் ஆஃப் லிங்கிங் நம்பர் இன் த சேம் பட் த ட்விஸ்டிங் நம்பர் அண்டு வைலிங் நம்பர் மே பி சேஞ்ச்டு. அதாவது பார்த்திங்கன்னா லிங்கிங் நம்பர் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ட்விஸ்டிங் நம்பர் வைலிங் நம்பர் தான் சேஞ்ச் ஆகும், இதுவும் கரெக்டு. அப்போ ஆல் த எபோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த லிங்கிங் நம்பர் ஆஃப் சூப்பர் காயில்டு டிஎன்ஏ அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா அங்கே இன்வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஎன்ஏ இருக்கும். அது ரீஜாயினிங் பிரேக்கிங் ஆனிச்சுனாலும் லிங்கிங் நம்பர் வந்து மாறவே மாறாது. லிங்கிங் நம்பர் எப்போதுமே சேமாக தான் இருக்கும். ஆனால் ட்விஸ்டிங் நம்பர் வைலிங் நம்பர் தான் மாறும். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 36 ரெப்ளிகான். ரெப்ளிகான் அப்படின்னாக்கா என்னென்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ புரோட்டீன் that regulate the replication of DNA. அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஏ டிஎன்ஏ பாலிமரேஸ் தட் கேட்டலைஸ் த சிங்கிள் ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணுது, கேட்டலைஸ் பண்ணுது. கேட்டலைஸ்னாக்கா என்ன பண்ணுது, பிரேக் பண்ணுது, சிங்கிள் ரெப்ளிகேஷனாக கொண்டு வருது. அடுத்தது ரெப்ளிகான்கிறது ஏ யூனிட் ஆஃப் டிஎன்ஏ இன் விச் அண்ட் ஆக்ட் த ரெப்ளிகேஷன் அக்யூர். அதாவது எந்த இடத்துல ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்குதோ, டிஎன்ஏவோட எந்த பார்ட்டில் அந்த எந்த இடத்துல ரெப்ளிகேஷன் நடக்குதோ அந்த பிளேஸுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ரெப்ளிகான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ ரெப்ளிகான் அப்படிங்கிறது ஏ யூனிட் ஆஃப் டிஎன்ஏ இன் விச் அன் ஆக்ட் ஆஃப் ரெப்ளிகேஷன் அக்யூர். எந்த இடத்துல ரெப்ளிகேஷன் நடக்குதோ அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ரெப்ளிகான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 37 பாருங்கள். ஹவு மெனி ரெப்ளிகான் ஆர் சீன் இன் த பாக்டீரியல் குரோமோசோம். பாக்டீரியா குரோமோசோமில் எத்தனை ரெப்ளிகான் இருக்குது. பாக்டீரியான்னு கொடுக்கலாம், சில சமயம் ப்ரோகேரியாட்னு கொடுக்கலாம். அப்போ பாக்டீரியாவில் எத்தனை ரெப்ளிகான் யூனிட் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா 1 தான் இருக்கும். ஆனால் யூகேரியாட்டில் மட்டும் மெனி இருக்கும். யூகேரியாட்டில் மெனி இருக்கும், நிறையா இருக்கும். யூகேரியாட்டிக் செல்ஸில் ரெப்ளிகான் வந்து நிறையா இருக்கும். ஆனால் பாக்டீரியாவில் 1 தான் இருக்கும். அடுத்தது 38 நாட் ட்ரூ. யூகேரியாட்டிக் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. அந்த யூகேரியாட்டிக் ரெப்ளிகேஷன் ப்ராசஸில் அது இரட்டைப்படைதல்ல எது நடக்காது அப்படின்னு கேட்குறாங்க. நாட் ட்ரூ அப்படின்னாக்கா எது தவறானது அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இப்போ இங்கே பொறுத்த மட்டும் பார்க்குறோம் என்ன இருக்குது, ஸ்மாலர் தென் ப்ரொகாரியோட்டிக் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. இப்போ ப்ரொகாரியோட்டிக் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனோட இது ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு. அவங்க கேட்குறது எது ராங்குன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஸ்மாலர் தென் ப்ரொகாரியோட்டிக் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. அப்போ யூகேரியாட்டிக்கில் உள்ளது ரொம்ப சின்னதாக இருக்கும், ப்ரொகாரியோட்டோட ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சின்னதாக இருக்கும். அடுத்தது மெனி ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஒன் குரோமோசோமல் டிஎன்ஏ. நிறைய ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாக்டீரியாவில் ஒன்று தான் இருந்துச்சு, யூகேரியாட்டில் நிறையா இருக்கும், மெனி இருக்கும்னு சொன்னோம், அதுவும் கரெக்டு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஆர் செப்பரேட்டட் பை ஒன்லி த ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஆர் செப்பரேட்டட் பை த ஒன்லி ஷார்ட் டிஸ்டன்ஸ். அதாவது இந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு அப்புறம் கொஞ்சம் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அது இடைவெளி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறுபடுத்தி பார்க்கலாம், எந்த இடத்துல ரெப்ளிகேஷன் நடக்குது நம்மளால் என்ன பண்ண முடியும், டிடெக்ட் பண்ண முடியும். அப்போ ஷார்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு டிஸ்டன்ஸில் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுவும் பார்த்திங்கனாக்கா ஏறக்குறைய கரெக்டாக இருக்குது. அடுத்தது த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஃபார்ம் பைடைரக்ஷனல் கண்டிஷனில் எப்போதுமே இது ரெப்ளிகேஷன் ஆகாது. ஒரே ஒரு டைரக்ஷன் தான், 5' 2 3' டைரக்ஷனில் தான் இது ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். பைடைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, பைடைரக்ஷனாக நடக்காது. 5' 3' இதுக்கு மூலியமாக தான் ரெப்ளிகேஷன் நடக்கும். அப்போ இதுதான் ராங். இப்போ 39 த மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் டிஎன்ஏ சிந்தசிஸ். மேக்ஸிமம் ஸ்பீடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ ஃபோர்க்கு இருக்குது பார்த்தீங்களா, ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு. அந்த ஃபோர்க்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஃபோர்க்கு ஸ்பீடு வந்து பார்த்திங்கனாக்கா பர் செகண்டுக்கு 1000 நியூக்ளியோடைடு ஃபார்ம் ஆகும் பர் செகண்டு. அப்போ ஃபோர்க்கு ஸ்பீடில் என்னாகும் அப்படின்னாக்கா 1000 நியூக்ளியோடைட் பர் செகண்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா ரெப்ளிகேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஜீனோம் பொறுத்த மட்டும் பார்த்திங்கனாக்கா லெஸ் தென் 1 ஹவருக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னாக்கா ரெப்ளிகேஷன் நடக்குது. இந்த செல் டிவிஷனில் பார்த்திங்கனாக்கா எஸ் ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஃபேஸ் இருக்கும். அந்த எஸ் ஃபேஸ் அப்படிங்கக்கூடிய ஸ்டேஜில் தான் இது நடக்குது. அதாவது பார்த்திங்கனாக்கா G1 இருக்கும், அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா எஸ் இருக்கும், G2 இருக்கும், அடுத்தது எம் ஃபேஸ் இருக்கும். இதில் இந்த எஸ் ஃபேஸில் தான் என்ன நடக்குது அப்படின்னாக்கா இந்த செல் டிவிஷன், இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எல்லாமே பார்த்திங்கனாக்கா நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாக்டீரியாவில் பொறுத்த மட்டும் நியூக்ளியோடைட்ஸ் அதாவது இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது 40 மினிட்ஸுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா முடிஞ்சிடும். ஈக்குவலி பாக்டீரியாத்தில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது 40 மினிட்ஸில் பார்த்திங்கனாக்கா முடிஞ்சிடும். பட் இங்கே பொறுத்த மட்டும் அந்த மேக்ஸிமம் ஸ்பீட் அதிகபட்சமாக எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 50,000 பேர்ஸ் பர் மினிட்ஸ் இவ்வளவு பார்த்திங்கனாக்கா ரெப்ளிகேஷன் நடக்கும். 50,000 பேர்ஸ் பர், அதாவது அந்த கார இணைகளை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இது சிந்தசிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ டிஎன்ஏ எவ்வளவு சிந்தசிஸ் ஆகுதுன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளே 50,000 அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பர் செகண்ட்னாக்கா 40 நியூக்ளியோடைட்ஸு மினிட்ஸுக்கு வரும்போது கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது 40th கொஸ்டின். த பாசிபிள் ரீசன் ஃபார் த குயிக்னஸ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இன் யூகரியாட்டிக் செல்ஸ். ஏன் வந்து யூகரியாட்டிக் செல்ஸில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. யூகரியாட்டிக் செல்ஸில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ இரட்டிப்படைதல் வேகமாக நடைபெறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. A cycle of replication is going on from single origin of replication அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இங்கே கிடையாது. ஏன்னா இது எங்கே இருக்கும், பாக்டீரியாவில் இருக்கும். ப்ரொகாரியோட்டில் தான் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஒன்று இருக்கும், பட் இங்கே மெனி இருக்கும். The DNA has many origin of replication, start the replication to proceed. இது கரெக்டு. ஏன்னா நிறைய இடத்துல ஸ்டார்ட் பண்ணுது, அதனால தான் வேகமாக முடிக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது the movement of replication fork is very rapid. வேகமாக மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு அதாவது இரட்டைப்படைதல் கவை வந்து வேகமாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கிடையாது. அடுத்து ரெப்ளிகேஷன் வந்து பை டைரக்ஷனல், முதல்ல பார்த்துட்டோம், ஒரே டைரக்ஷன் தான், 5' 3' தான். அப்போ எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பி தான் கரெக்டு. த டிஎன்ஏ ஹேஸ் மெனி ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் டு ஸ்டார்ட் ரெப்ளிகேஷன் டு ப்ரொசீட். நிறைய ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அதிகரிக்க வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்திங்கனாக்கா முடிஞ்சிடும், குயிக்காக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொகாரியோட்டில் ஒன்று தான் இருக்கும், ஆனால் யூகரியோட்டில் பார்த்திங்கனாக்கா அப்படி இருக்கும், நிறைய ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கிறதுனால சீக்கிரமாக முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது வரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா சில கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவிலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கில் இருந்து, அதாவது நீங்கள் கேட்டுறாத அந்த மாதிரி மாலிகுலர் ஜெனட்டிக் அந்த பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா சிம்பிளாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக இருந்துச்சுன்னா நீங்களே பார்த்துருவீங்க. இது மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறப்ப தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த ஏரியாவே கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அந்த போரிங்காக இருக்கிறப்ப நம்ம படிக்காமலே போயிருப்போம். இப்போ ஓரளவு என்னென்னாக்கா படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்க்கா சூஸ் பண்ணுறோம். எல்லோரும் நல்லா படிங்க. தேர்வில் வெற்றி பெற அனைவரையும் வாழ்த்துக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.